நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ கூடூர் சந்தையில் இருக்கிறோம். கூடூர் சந்தையில் தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். இந்த தாயாடுகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்தது, என்ன விலைக்கு விற்கிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాం. గొర్రెలు ఎంత మాత్రం వచ్చినాయి, ఏం ధరలకు అమ్ముతున్నాయి అనేది మనం చూస్తాము. కొన్నారా? అయ్యి ఎంత చెప్తున్నారు? போயிட்டாரா? 27 விற்கிறதானா? ஜோடி 27,000 ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் 5 இருக்குது. வெறும் ஆடுகளாக இருக்குது. சூலாயுண்டையா? సూలాయుండయా? శనియా இருக்குன்றாப்புல. ఏం చెప్తున్నారు నాయి? ఏం చెప్తున్నారు? ரேட் அதிகம். சென்னை போகுதுல, வண்டிக்கு சென்னையில். நண்பர்களே, இதுலேயே ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகாத கதை விற்கிறாங்க. 1-2 கட்டிங்க்காக 8,000 ரூபான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது சனியாவதாக இருக்கலாம், இல்லை வயசானதாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆடுகளை 1-2 கொடுப்பாங்க. மீதியெல்லாம் ப்ரீடிங்க்காக தான் கொடுப்பாங்க. இதே மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு வரும்போது ஏதாவது ஒன்றுக்கு மெரிச்சிட்டு அந்த மாதிரி இதாகிறதுமே கொடுத்துருவாங்க. ఏం చెప్తున్నారు నా జత? ఎన్నుండాయి? நண்பர்களை மொத்தம் 70 இருக்கான் டோட்டலாக. நம்ம அதாவது லாட்டாக கேட்கும்போது 30,000 சொல்கிறாங்க. நம்ம நின்று பேசினா இன்னுமே விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு மாச்சரில் ஆடு கூட இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஆடுகள் வந்ததுன்னு சொல்ல முடியாது. மீடியமாக வந்திருக்கு. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. ఎన్ని అడుగుతున్నారు? ఒక్కటి అడుగుతున్నా. ఒక్కటేనా? కట్టమంది ఏం చెప్తున్నారు? వీటిని 25,000. நண்பர்களே, இது எல்லாமே இளஞ்சனியாக இருக்குது. 1-2 குட்டி போட்டிருக்கு. ஏதோ 1-2 சனியாக இருக்குது. 26,000 ரூபா சொல்கிறாங்க. டோட்டலாக எடுத்தால், செலக்ட் பண்ணி எடுத்தால் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் ஒரு 3 குட்டி 4 குட்டி தெரியுது. ஏதோ ஒரு ஆடு கேட்டுன்னுக்குறாங்க. இதில் ஒரு ஆடு கேட்குறாங்க. ஒரு ஆடு 14,000 ரூபா 14,000 ரூபா கேட்குறாங்க. இவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னு தெரியல. பிள்ளை கொண்டா குட்டியோடு கேட்குறாங்க. குட்டியோட 14,000 రూபా కేకరాங்க. ఇవి తరల. మీరు ఎంత చెప్పినారన్నా? మీరు ఎంత చెప్పినారు? ఒకటి 16,000 இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க 14,000 கேட்டு போயிட்டாங்க. 2,000 டிஃப்ரெண்ட்டு. ఎట్లున్నాయి అయిపోద్ది వ్యాపారం? ఏంది 30 నుంచి 20 నుంచి 30 పైకి కూడా ఉన్నాయి అంటారు. ఏం చెప్తున్నారు? ఎన్నుడాయినా? 25 గొర్రెలు. 20 இருக்குது. 28,000 சொல்கிறாங்க. லேப்சூல் ఉంటాయా? 1-2 நிறஞ்சனையில் இருக்குது. மீது எல்லாம் ஒரு சிலது இளஞ்சனையாக இருக்கலாம். இதெல்லாம் நிறஞ்சனைன்றாரு. சைஸ் நல்லா இருக்கு. கூட லாட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி காலி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் இருக்குது. ఎంతకు పడినాయి జతయ్యి? ఆయన నాకు తెలుసులే. మీరు కొన్నారేమో. ఎట్లుండేది నా వ్యాపారం? ఇప్పుడు బాగుండింది వ్యాపారం? పిల్లలు తక్కువ తెచ్చినారా ఏమి?
ఆహా, మీరు తెచ్చిందే తక్కువ తెచ్చినారా ఊర్లో? ఏది తెచ్చు అందరూ తెచ్చింది వాళ్ళకి యూజ్ చేస్తారు. ఇవి ఎంత పడినాయి జత? ఇవి ఎంత పడినాయినా జత? ఇవి ఎందుకు ఇచ్చినారు? ఇవి ఎందుకు ఇచ్చినారు? ஐயில் ஒன்றே ఎంత చెప్తున్నారు? 20 చెప్తున్నా. இது கடைசியில் இருக்குது. வியாபாரம் இன்னும் பெரிய அளவில் இல்லை அப்படின்றாரு. 20,000 சொல்கிறாராங்க. இது அதாவது எல்லாம் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு 10 ஆடு மட்டும் நிற்கிது. சைஸ் ஹெவி சைஸ் இருக்குது. இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, அதோ அங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இந்த பில்டிங்குள்ளே நிறைய இருக்கும். 4 பேட்ச் மட்டும்தான் இருக்குது. என்னடா ఏం చెప్తున్నారు? ఏనా కట్ట మంది అయితే 32 గొర్రెలు 36,000 జత. అన్నిటి పిల్లలు వచ్చి 28 கல்ல. 32 ஆடு இருக்குது, 28 குட்டியோடு இருக்குது. ஜோடி 36,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனல் கிடையாது. பல்லு போன ஆடை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. నిన్న ఈ పొద్దు వానలే సరిగా వాన మంచి వాన 7 కాడికి వాన 7 తక్కువ. ఎన్నుడయ్యి ఎవరు ఏం చెప్తున్నారు అయ్యా? ఇయ్యనమ్మయ్యా ఎన్ని 1 6 ఉన్నాయి. మిగతా ఇచ్చేసినారా? తెచ్చింది అయ్యానా? ఏం చెప్తున్నారు వీటిని? சூட்டு மீன் தானயா? நண்பர்களே 6 தாயாடு ஒரு குட்டி இருக்குது. மீதி எல்லாம் கொடுத்துட்டுன்றாங்க. ஜோடி 24,000 ரூபா சொல்கிறாங்க. சென்னையாடுன்றாங்க. இதில் குட்டிங்க நிறைய இருக்குது. ఏం చెప్పనా? ఏమి పొద్దు ఇంకా ఉండ ఇచ్చినారా? ఈయన తెచ్చిందా? ఎన్ని మొత్తం పిల్లలు? 2టికి தான் లేవు. 2 மொத்தம் 26 தாயாடு இருக்குது, 24 குட்டியோடு இருக்குதுன்னு சொல்கிறா போல. ஏன் 28, 26 పిల్లలతో ఉండే కట్ట మీద అయితే ఏం చెప్తారు? ఇట్లా 35,000 சொல்கிறாங்களாம். 26,000 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றாரு. ಯಾವ ಊರು మీది ಯಾವ ఊరేనా? సైదాపురమేనా? వేలూరేనా? సైదాపురం అని తెలుసులే. இது ஒரு பேட்ச் இருக்குது. அதை கேட்டுக்கிறாங்க. எவ்வளோக்கு கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ఒక్క గొర్రెనా? ఈ కట్ట మీద ఏం చెప్తున్నారు? నాది కట్ట మీద ఏం చెప్తున్నారా? என்னடா ஐயா? 20 ஊர்லு நண்பர்களே 20 தாயாடு ஒரு 18 குட்டி இருக்கான். 35,000 ரூபா ஜோடி சொல்கிறாங்களாம்.